ஐபக்தி பசியைச் சேர்ந்த அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கங்கள். பார்ப்போற்றும் பராசக்தியினுடைய புகழை தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையில் அபிராமப்பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியினுடைய அடுத்த பாடலாக நாம் சிந்திக்க இருக்கும் பாடல், கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே, பழுத்த படியே மறையின் பரிமளமே, பனிமால் இமய பிடியே பிரமன் முதலான தேவரை பெற்ற அம்மே, அடியே நிறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. சென்ற பாடல்ல அம்பிகை கொடி போன்று இருப்பவள் அப்படின்னு சொல்லி, பசும் பொன் கொடியே அப்படின்னு அம்பிகையினுடைய 5 நிறங்களையும் 5 குணங்களையும், அதாவது 5 என்ன விதமான தன்மைகள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி முடித்தவர் இந்த பாடல்ல அதே துவக்கமாக வெறும் கொடின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டா சரியா? அவள் கொடியாகவா மட்டும் இருக்கிறாள்? கொடியாகவும் இருக்கிறாள், கொம்பாகவும் இருக்கிறாள், மலராகவும் இருக்கிறாள், மலருக்குள் இருக்கும் மனமாகவும் இருக்கிறாள் என்பதை இந்த பாடலில் அபிராமப்பட்டர் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார். சென்ற பாடலில் நிறைவு பகுதியான இருந்த அதே வரியை எடுத்து சொல்லை எடுத்து இங்கே பயன்படுத்துகிறார். கொடியே, அம்பிகை கொடி போன்ற மென்மையுடையவள். அதாவது மென்மை அப்படின்னா அவளுடைய உடல் மென்மை மட்டும் அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்லலை, அவள் தன்மையும் மென்மையாக இருக்கிறது, அவ்வளவு கருணையோடு கடாட்சண்யத்தோடு இருக்கிறாள் என்பதைத்தான் அவளுடைய உடல் சார்ந்ததாகவும் உடல் தன்மையாகவும் கொடியே என்றும் பொருந்தி கொள்ளும். அவளுடைய மனத்தன்மையிலும் அவள் கொடியை போன்று மென்மையாக கருணையோடு இருக்கிறாள் என்பதையும் கொடி என்ற சொல் இங்கு பொருந்தி கொள்ளும். கொடியே, பொதுவாக கொடின்னு சொன்னால் நிறைய கொடி இருக்குது. கொடியில் எந்த ஸ்பெசிஃபிக்கான கொடி அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காண்டி வஞ்சிக்கொடியே, வஞ்சிக்கொடி அப்படின்னு ஒரு கொடி இருக்குது. அந்த வஞ்சிக்கொடினா மென்மையிலேயே ரொம்ப தன்மையான சாஃப்டான ஒரு டெக்ஸ்டர் இருக்கிற ஒரு கொடி வஞ்சிக்கொடி. அதனால தான் அந்த வஞ்சிக்கொடியை ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே சொல்கிறார். கொடியே இள வஞ்சி கொம்பே. பொதுவாக ஒரு மரத்துலேருந்து ஒரு கிளை போகுதுன்னா அது ஒரு கிளைன்னு சொல்லுவோம். அதுவே ஒரு கொடியிலேருந்து ஒரு கிளை போச்சு அப்படின்னா அதுக்கு கொம்புன்னு சொல்கிறது வழக்கம். அம்பிகை எப்படி இருக்கிறாளாம்? கொடியே இளவஞ்சி கொம்பே. அதாவது எப்படி இருக்கிறாள்? ஒரு கொடியில் இருந்து போகும் கொம்பாகவும் பராசக்தி இருக்கிறாள் என்பதைத்தான் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே. பொதுவாக ஒரு இடத்துல நமக்கு ஒரு மரத்துலேருந்து ஒரு பழம் விழுகுதுன்னு வைங்க. எப்போ ஒரு மரத்துலேருந்து பழம் விழும்? நல்லா பூவாகி அரும்பாகி மொட்டாகி பூவாகி காய்த்து கனிந்து அந்த மரத்துலேருந்து பக்குவப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த மரத்துலேருந்து அந்த பழம் கீழே விழும். ஆனால் பக்குவப்படாமல் ஒரு பழம் கீழே விழாது. அம்பிகையை பற்றி என்ன சொல்கிறார்? கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே. பொதுவாக ஒரு ஆளை வம்புக்கு இழுக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எனக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் வீம்புக்குன்னு ஒரு விஷயத்தை நீ என்னை கூப்பிட்ற பார்த்தியா, அதை தான் வம்புக்கு இழுக்கிறியா, நம்ம கூட சண்டைகளில் போடும்போது வம்புக்கு இழுக்கிறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்போ அபிராமப்பட்டர் என்ன சொல்கிறார்? ஒரு பழம் எப்பொழுது காய்த்து பழுத்து கனிந்து போகிறதோ அப்பொழுதுதான் அந்த பழம் அந்த மரத்தை விட்டு கீழே விழும். அப்போது நான் எடுத்துக்கிட்டேன்னா, நான் இந்த பிறவியில் அந்த பழுத்த கேஸ்லாம் கிடையாது. நான் பழுக்கணும் அப்படின்னா இன்னும் எத்தனையோ பிறவிகள் தேவைப்படும். ஆனால் வம்புக்குன்னு, புரியுதா, எனக்கும் முக்திக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் உன் அடியை தொட்டுட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக வம்புக்குன்னு நீயா முக்திக்கு தொடர்பே இல்லாத என்னையை கொண்டு முக்திங்கிற ஒரு பழம் நழுவி விழுகிற மாதிரி என்னை விழுக வைக்கிற பார்த்தியா, அதுதான் அவனுடைய அருட்பார்வைன்னு சொல்லும் போது அம்பிகை கொடியாகவும் இருக்கிறாள், கொம்பாகவும் இருக்கிறாள், கருணை முக்தி கனியாகவும் இருக்கிறாள் என்பதைத்தான் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே. அம்பிகை வேத ஸ்வரூபமாக இருக்கிறாள்னு பார்த்தோம். வேதத்தின் அடியோ முடியோ என்று பார்த்தோம். அடியோ முடியோ மட்டும் கிடையாது, வேதம் ஒரு பொருள் சொல்லுதில்ல, அந்த உட்பொருளாகவும் இருப்பவள் அம்பிகை தான். அதனால தான் குமரகுருபரர் சகலகலாவல்லி மாலையில் சொல்கிறாரு, தெய்வம் எனக்கு சகலகலாவல்லி சரஸ்வதி என்ன தரணுமா? பாட்டும் பொருளும்
பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நீ கடைக்கண் நல்காய். ஒரு சொல்லு கேட்குறேன், இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சொல்கிற பொருளை நீங்கள் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான் சொல்கிற சொல்ல உங்களுக்கு பயனே கிடையாது. நான் சொல்கிறத இந்த காதில் வாங்கி இந்த காதை அடைச்சிக்கிட்டு இந்த மனசுக்குள்ளே கொண்டு போய் நான் சொல்கிறத கேட்குறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் நான் சொல்லும் சொல் உங்களுக்கு வெற்றி அடையும். அதுபோல் அம்பிகை மறையினுடைய அவுட்டர் கவரேஜ் மாதிரி, நம்ம ஒரு புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அந்த புக்குக்கு கவர் பேஜ் போடுவோம், அந்த கவர் பேஜ் மாதிரி மட்டும் அம்பிகை இல்லையா, புக்குக்குள்ள இருக்க கண்டென்ட்டாவே பராசக்தி தான் இருக்கிறாள் என்பதைத்தான் மறையின் பரிமளமே என்று சொல்லி அடுத்து சொல்கிறார். பனிமால் இமய பிடியே என்று சொல்கிறார். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றார்? அம்பிகை கொடியாகவும் இருக்கிறாள், கொம்பாகவும் இருக்கிறாள், அடுத்து பழமாகவும் இருக்கிறாள், மறையின் பரிமளமாகவும் இருக்கிறாள். பரிமளம்னா வாசம் அப்படிங்கிற ஒரு பொருளும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பூவிலிருந்து எப்படி வாசம் வருமோ அதுபோல் மறைக்குள்ளிருந்து வாசமாகவும் அம்பிகை இருக்கிறாள் என்பதைத்தான் அவள் கொடியாகவும் கொம்பாகவும் பழமாகவும் பழத்திலிருந்து வரும் பூவிலிருந்து வரும் வாசமாகவும் அம்பிகை இருக்கிறாள்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார். பனிமால் இமய பிடியே. இமயமலையிலே பெண் யானையாக திரிபவளே. விநாயக பெருமானினுடைய புராணத்தை நாம் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு கோணத்தில் விநாயகர் பெருமானுடைய புராணம் என்ன சொல்ல வருகிறதுன்னு கேட்டால், ஒரு அரக்கன் வந்து யானை முகத்தோடு இருக்கிற கஜமுகாசுரன்கிற ஒரு அரக்கன் வந்து என்னை போன்ற முகமுடைய ஒருவரால் மட்டும்தான், அவர் கையால் மட்டும்தான் நான் அழிய வேண்டும் என்ற ஒரு வரம் பெற்றதாகவும், இமயமலையிலே பராசக்தி பெண் யானையாகவும் பரம்பொருளாகிய சிவபெருமான் ஆண் யானையாகவும் இருக்க இருவரினுடைய பார்வையும் ஒன்று கலந்து அந்த கலவையிலே விநாயக பெருமான் தோன்றினார் என்பது ஒரு வகையான வரலாறாக சொல்லப்படுகிறது. அப்படி அந்த இமயமலையிலே பெண் யானையாக திரிந்தவளே என்பதைத்தான் பனிமால் இமய பிடியே என்று அபிராமப்பட்டர் சொல்கிறார். அடுத்து சொல்கிறார், பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே. நிறைய பாடல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், இன்னும் நிறைய பாடல்களையும் நம்ம சிந்திப்போம். அம்பிகை எல்லோருக்கும் தலைவியாக இருக்கிறாள், எல்லோரையும் பெற்ற தாயாக இருக்கிறாள் என்பதை சொல்லத்தான் பிரமன். நம்ம எல்லாரையும் படைச்சது பிரம்மான்னு சொல்றோம், ஆனா அந்த பிரம்மாவையே படைச்சவள் பராசக்திங்கிறதுனால தான் பிரமன் முதலாய தேவரை பெற்ற அம்மே என்று சொல்லிட்டு கடைசியாக இறுதியாக கேட்கிறார். அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. எல்லா பெரியோர்களும் நமக்கு சொன்னது இந்த உலகத்தை விட்டு முக்தி அடைய வேண்டும் என்ற ஒரு நிலையைத்தான். நீங்கள் எந்த அடியாரை எடுத்து பார்த்த காரைக்கால் அம்மையார் கூட சொல்ல, பிறவாமை வேண்டும், பிறந்தால் உன்னை மறவாமை வேண்டும். நீங்கள் எந்த அடியார், அருணகிரிநாதராக இருக்கலாம், ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர், யாரை எடுத்து பார்த்தாலும் எல்லா அடியார்களும், பட்டினத்தாரையர், வள்ளுவன் கூட வேண்டுங்கள் பிறவாமையை என்று, இரவாமையை பிறவாமையை என்றெல்லாம் வள்ளுவன் பேசுகிறான். அப்போது எல்லா அடியார்களுமே நமக்கு சொன்னது பிறக்காமல் இருக்கணும், இறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். இங்கே பாருங்களேன், இந்த உலகத்தில் இறக்காமல் இருக்கணும், இறந்து போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பிறக்காமல் இருக்கணும். அதுதான் முக்தி நிலைன்னு சொல்கிறோம். பொதுவாக நமக்கு எப்போங்க இறப்பு வரும்? எப்போ வேணாலும் வரும். 6லும் சாவு, 60லும் சாவு, 100லும் சாவு. எப்படி ஒரு மனிதனுக்கு இறப்பு வரும் அப்படிங்கிறத திருமூலர் சொல்கிறார். அடப்பண்ணி வைத்தார், நல்ல காயெல்லாம் வாங்கிட்டு வருவார். அடிசில் உண்டார், நல்லா காயெல்லாம் வாங்கிட்டு வந்து மனைவியிட்ட கொடுத்து சமைச்சு வைமான்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் வந்து இன்பமாக அந்த சாப்பாடை சமைச்சு சாப்பிடுவாங்க. அடுத்து கணவனும் மனைவியும் இன்புற்று இருப்பாங்க வாழ்க்கையில். இன்புற்று இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி இடப்பக்கம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சிட்டு வரேன்னு சொல்லி நல்லா சாப்பிட்ருப்பார், மனைவியோடு ஆனந்தமாக இருப்பார். வயிறு வலிக்குதுன்னு சொல்லி படுத்திருப்பார், திடீர்னு பார்த்தா இறந்து போயிடுவார். அடப்பண்ணி வைத்தார், அடிசில் உண்டார், மடக்கொடியாலோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே. அப்போது இதுதான் இறப்பு. சரி, இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அதே திருமூலர் சொல்கிறார். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, இந்த மார்தட்டி அழுகிறதுன்னு கிராமத்தில் சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்து உங்களுக்கு வேலையே அழுகிறது தான். யாராச்சும் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னு வைங்களேன், அவங்க சொந்த வீட்டில் அண்ணன் தம்பி இறந்த மாதிரியே உட்காந்து அழுவாங்க. அதான் மாறு அடிச்சுக்கிட்டு அழுகிறது அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை கூட வீட்டில் பயன்படுத்துவோம்ல. வீட்டிலலாம் ஏதோ ஒரு இடத்துல பயன்படுவோம், மாறு அடிச்சுக்கிட்டு உன்னை வச்சுக்கிட்டு என்னால் மாரடிக்க முடியலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல. அதாவது இம்சையை பொறுத்துக்க முடியலைன்னு சொல்கிறதுக்கு அந்த வார்த்தை சொல்லுவோம்ல. அப்படி ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு அதுவரை அழகன், சுந்தரன், முருகன் எதேதோ பேர் வச்சுருப்பாங்க, எதேதோ திவ்யா, காவியா எதேதோ பேர் வச்சுருப்பாங்க. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு. பாருங்க, அவருக்கு சுந்தரன்னு பேர். சுந்தரன் அப்படின்னா அழகானவன்னு பொருள்.
ஆனால் இறந்து போனதுக்கப்புறம் சுந்தரனை எப்போ தூக்குறீங்க அப்படின்னு நான் கேட்பாங்க. பேரணிக்கு என்ன சொல்லுவாங்க? அதுவரை 10 மணி வரை சுந்தரன், 10 மணி இறந்ததுக்கப்புறம் ஒரு பேர் பிணம். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பெயரினை நீக்கி பிணம் என பெயரிட்டு சூரையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு காட்டில் கூட்டிட்டு போய் எரிச்சிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. எல்லாம் எப்படி காக்கா கூட்டம் ஒரு காக்கா இறந்த உடனே எல்லா காக்காயும் போய் தண்ணிக்குள்ளே போய் மூழ்கி எந்திரிச்சு பறந்து போயிடுமோ, அது மாதிரி நான் இறந்த உடனே என் பேரை மாற்றி எல்லாரும் அழுது என்னைய கொண்டு போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டு கொண்டு போய் கடைசியில் தண்ணியில் மூழ்கி என்னைய மறந்தே போயிடுவாங்க. இதுதான் உண்மையான இறப்பு. இப்போ இறந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? இப்போ சுரேஷ்க்கு மகனாக பிறந்தவர் அடுத்து ரமேஷ்க்கு மகனாக பிறப்பார். இந்த ஜென்மத்தில் ரமேஷாக பிறந்தவர் அடுத்த பிறப்பில் ரம்யாவாக பிறப்பார். இப்போது இந்த பிறப்பும் இறப்பும் நடந்து கொண்டே இருக்குமே, இந்த சுழற்சியிலிருந்து என்னை காப்பாற்று. அதனால தான் அபிராமபட்டர் முன்னாடியே சொன்னார், ததியுரு மத்தில் சுழலுமே நாவி தளர்விலதோர். இப்படியே இன்பம் துன்பம் பிறப்பு இறப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கிறேன்ல, இதிலிருந்து என்னை காப்பாத்துன்னு கேட்கும் விதமாகத்தான் அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே. பாருங்களேன், ஒரு இடத்துல நான் உட்காந்துருக்கேன், என்னை போலீஸ்காரர் கூப்பிட வர்றாரு, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை போலீஸ்காரர் கூப்பிட வர்றாரு. உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஸ்டபிள் என்னை கூப்பிட வராரு. கான்ஸ்டபிள் என்னை கைது பண்ண வராரு. என் வீட்டுக்குள்ளே நான் சிஎம்மோட உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், என்னை ஒரு ஆளை கைது பண்ண முடியுமா? சிஎம் கூட உட்காந்துருக்காரு, இவர் எப்படி நான் கைது பண்ணுறதுன்னு கான்ஸ்டபிள்னு எஸ்ஐயே வந்தாலும் டிஎஸ்பியே வந்தாலும் சிஎம்மோட உட்காந்துருக்காரு, நான் இவர் எப்படி கைது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிடுவார்ல. அந்த மாதிரி காலன் என்னை இறக்கும் பொழுது என்னை எடுக்க வரும்போது நீ என்னை ஆண்டுக்கிட்டேன்னு வையே, ஐயோ பராசக்தியினுடைய பிள்ளையாயிவேன், இவனை போய் நான் எப்படிப்பா கைப்பற்றுறதுன்னு சொல்லி காலன் ஓடி போயிடுவான். அதனால் நீ என்னை ஆண்டு கொள்ளேன் என்று அபிராமப்பட்டார். அபிராமி தாயிடம் நீ கொடியாக இருக்கிறாய், இளவஞ்சி கொடியாக கொம்பாக இருக்கிறாய், அடுத்து பழமாக இருக்கிறாய், பழத்திலிருந்து பூவிலிருந்து வரும் நறுமணமாக இருக்கிறாய், பெண் யானையாக இருக்கிறாய் என்றெல்லாம் சொல்லி பராசக்தி பிரம்மனுக்கே தாயாக இருக்கின்ற நீ இந்த அடியேன் இறக்காமலே பிறக்காமலும் இருக்க வழி செய்யக்கூடாதா? நீ ஆண்டு கொள்ளே என்று ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கோட கேட்டு அபிராமபட்டர் இந்த பாடலை நிறைவு செய்கிறார். மேலும் ஒரு அபிராமி அந்தாதி பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்வின் அண்ணாமலை.